ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல இன்னைக்கு நண்டு செய்ய போறோம். எனக்கு ஒருத்தவங்க ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கேட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல் டே பார் கட்டு 9 o'clockல இருந்து 5 o'clock வரைக்கும். ஸோ நிறைய லைட்லாம் போடாம இருக்கிற இன்வெர்டர்ல கொஞ்சம் லைட் போட்டு கொஞ்சம் பாட்டி கேட்டே சமைச்சிட்டு இருக்கோம். டக் டக்குன்னு குயிக்கா நண்டு ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க வாங்க வாங்க. சூடான பெரிய கடாயில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டு சோம்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் சேர்த்து சுருள வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி முடிச்சதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சுருள வதக்கிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு 2 பேஸ்ட் தேவைப்படும். அதில் முதல் பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காய், 1 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வழுவழுன்னு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை கடைசியில் சேர்த்துக்கலாம். அடுத்த விழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வழுவழுன்னு விழுத அரைச்சி வச்சிருக்கிறத இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிட போகிறோம். அந்த ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட போகிறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். டைரெக்டாக இது நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமேட்டு நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எனக்கு மிக்ஸ் பண்ண வரல, ஜியோட ஹெல்ப்போட நான் இதை நல்லா வதக்கி விட்டேன். இதுக்கப்புறம் சுடு தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து சூடு பண்ணி அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சம் சுடு தண்ணியாக நான் 2 கப் சுடு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சாந்து மாதிரி தொக்கு இருக்கும்ல, ஊறுகாய் தொக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு கொதிச்சு சுருண்டு வரணும். நான் இடையில நீங்கள் கிளறி கொடுங்க. க்ளோஸ் பண்ணி அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஊறுகாய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குங்க. அந்த நண்டெல்லாம் எனக்கு சாப்பிட தெரியாதா, என் ஹஸ்பண்ட் அழகாக அன்றைக்கி உரிச்சு கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. நண்டே கிடைக்கலன்னு எத்தனை வாரமாக உங்ககிட்டலாம் புலம்பியிருப்பேன். ஃபைனலி ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் அவசரப்பட்டு வாயில் வச்சு நான் வாயில் குத்திக்கிட்டேன். நீங்களே பாருங்களேன். அப்போல்லாம் சாப்பிட முடியாது, குத்திப்பீங்க. இந்த சைடு திருப்பி கடிக்கணுமா? எந்த வகை கடிச்சாலும் நீ குத்திப்ப. வெறும் இதை தான் சாப்பிட முடியும். அது கொடுக்கு. சாப்பிட தெரியாது ஜி. எனக்கு இப்ப இத முருங்கை மாதிரி உரிச்சு கொடுப்பாரு. கிரேவி சூப்பரா, கிரேவி வாசனையோட அட்டகாசமா இருக்கு. எனக்கு இது சாப்பிட தெரியாது. ஜி எனக்கு சாப்பிட கொடுப்பாரு. ஏன்னா நான் சாப்பிட்டது இல்லைங்க, எங்க வீட்டுல எல்லாம் செஞ்சு கொடுத்தது இல்ல. ஏன்னா சின்ன வயசுல ஊட்டிருப்பாங்களோ எனக்கு ஞாபகம் இல்ல. கல்யாணம் ஆகி நான் 1 வாட்டி 2 வாட்டி சாப்பிட்டுருக்கேன். 2 வாட்டி அவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் எனக்கும் அவர் தான் கொடுக்கணும், ஷர்வினுக்கும் அவர் தான் கொடுக்கணும். நான் ருசியா இருக்கு, சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ருசியா இருக்கு. சாப்பாடு சாப்பிட நல்லா இருக்கா? அந்த சாம்பல சாப்பிடுறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா நான் லாங் வீடியோல எதுலையாவது சொல்றேன் இதுவும் என்ன டேஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு இது உடச்சு சாப்பிட தெரியல தான்.